தலைவர் தந்த தமிழ் குடை, தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை, காரைக்குடியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சீமான் உங்களோடு. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எத்தனையோ தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறோம், ஆனால் எந்த மாறுதலையும் கண்டதில்லை. இங்கே மாற்றம் என்பது மகத்தான ஒன்றுதான், ஆனால் அது நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக் கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத எனது மக்கள் இருக்கிற வாழ்க்கையை சகித்துக் கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாற்றம் என்பது நிகழாமலே போகிறது. என் சொந்தங்களுக்கு தெரியும், வாக்குக்கு காசு கொடுப்பது அந்த இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை உண்டப்படுகிறது என்று. ஒரு ஓட்டுக்கு 3000 கொடுக்கிறவன் வென்று வந்தால் 3000 கோடி ஈட்டிக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறான். அந்த இடத்தில் என் அருமை பெற்றோர்களே, உயிரினுமிலே என் உடன் பிறந்தார்களே, அங்குதான் மக்களுக்கான சேவை செத்து போய் அந்த முதலீட்டுக்கான அந்த வேட்பாளருக்கான லாப தேவை பிறந்து விடுகிறது. நாம் கட்டமைத்திருக்கிற மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. ஒரு முதலீட்டாளர் தன்னுடைய லாபத்தை தான் சிந்திப்பானே ஒழிய மக்கள் தேவையை பற்றி, மக்கள் சேவையை பற்றி சிந்திக்க மாட்டார். கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த நிலத்தில், அறிவார்ந்த சான்றோர்கள் நிறைந்த மண்ணில், பேராசிரியர் பெருமக்கள், அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருந்தகைகள், உயிரை காக்கும் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகிற என் அன்பு சொந்தங்கள், படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் இந்த அரசியலை ஏற்கிறீர்களா, ஆதரிக்கிறீர்களா, அல்லது என்னைப் போலவே எங்களைப் போலவே அருவருக்கிறீர்களா? பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இலவசங்களை கொடுத்து நம் சொந்தங்களை ஏமாற்றுவதை, நம்மை ஏமாற்றுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா அல்லது எதிர்க்கிறீர்களா? இலவசத்தில் இழக்கிற பணத்தை இவர்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்கிற கேள்வி உங்களுக்குள் எழுகிறதா, எழவில்லையா? இலவசத்தால் இந்த நாடு வளர்ந்தது, அரையங்குலம் வளர்ச்சி அடைந்தது என்று காட்ட முடியுமா? ஒரு நாட்டில் தரமாக, சரியாக, சமமாக இருந்திருக்க வேண்டியது என்ன? கட்டணம் இல்லாமல் கல்வியும் மருத்துவமும் தான். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற குடிநீர் தான். இது மூன்றும் ஒரு விற்பனை பண்டமாக, மிக உயர்ந்த லாபம் ஈட்டும் சந்தை பொருளாக மாறிவிட்ட நாடு. அது நாடு என்று சொல்வதா அல்லது சுடுகாடு என்று சொல்வதா? என்னை பெற்றவர்கள் என்னை படிக்க வைக்க கடன் பெறுகிறார்கள், கடனை பெற்று படிக்க வைக்கிறார்கள், அந்த கடனை கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள். தேர்தல் வரும்போது தலைவர்கள் சொல்கிறார்கள், கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று. அறிவு சமூகமே, கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை நான் கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் வைப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை யோசிக்க வேண்டாமா? கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள். எத்தனை ஆயிரம் கோடி? அந்த காசை வச்சு கல்வியின் தரத்தை உயர்த்தியிருந்தால் நான் ஏன் கடன் வாங்கி படிக்கப் போகிறேன்? இது எந்த மாதிரியான ஆட்சி முறை? ஒவ்வொரு முறையும் வருவது கல்வி கடன். ஒரு முறை 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கிறார்கள், சரி. அடுத்த தேர்தல் வரும்போது அது 2000 தருகிறேன் என்கிறார்கள். மாணவருக்கு 1000 என்கிறார்கள். அடுத்த தேர்தல் வரும்போது ஆட்சிக்கு வந்தால் 1500 தருகிறேன் என்பார்கள். இது எந்த மாதிரி வளர்ச்சி? எப்படிப்பட்ட வளர்ச்சி? கற்ற சமூகம் இதை ஏற்கிறதா? படித்த பண்புள்ள சமூகம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போகிறதா? இப்படியே போனால் இந்த நாடு எங்கே போய் நிற்கும்? எங்கே போய் நிற்கும்? இப்போது இவர்கள் அறிவித்திருக்கிற இந்த இலவச அறிவிப்புகள், இந்த 2000, 3000, 8000, 5000 டோக்கன், இதெல்லாம் குறைஞ்சது 10 லட்சம் கோடி கடனை பெற்றால்தான் இதை கொடுக்க முடியும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த நிலையில் நாடு போய்கொண்டிருந்தால் அடிப்படை அத்தியாவசிய நிர்வாகத்தை எப்படி நிறைவேற்றும்? ஆசிரியருக்கு சம்பளம், மருத்துவர்களுக்கு சம்பளம், செவிலியருக்கு சம்பளம், மற்ற அரசு ஊழியர்களுக்கு, காவல்துறைக்கு எங்கிருந்து ஊதியம் கொடுக்க முடியும்? எங்கிருந்து கொடுக்க முடியும்?
இப்பவே சொல்கிறீர்கள் வாத்தியார்களுக்கு ஆசிரியர்களுக்கு எங்களால் சம்பளம் கொடுக்க முடியவில்லை. எல்லா அரசு பணியாளர்களையும் ஏன் ஒப்பந்த பணியாளர்களாக எடுக்கிறீர்கள்? ஏன்? ஆசிரியரா பகுதி நேரம் ஒப்பந்தம், போக்குவரத்து தொழிலாளியா பகுதி நேரம் ஒப்பந்தம், துப்புரவு பணியாளரா ஒப்பந்த பணி. எதற்காக? அரசு மருத்துவமனைகளில் எத்தனை ஆயிரம் இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. ஏன்? நிரப்பினால் சம்பளம் கொடுக்க வேண்டும். அதுவும் ஒப்பந்த பணியாளர்களாக தான் எடுப்பீர்கள். ஏன்? காசு இல்லை. பணி நிரந்தரம் செய்தால் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். ஒப்பந்த பணியை வைத்துக் கொண்டால் அவன் ஊதிய உயர்வோ அல்லது பணி நியமனமோ கேட்டு போராடினால் அவனை நீக்கிவிட்டு அவனை வெளியேற்றிவிட்டு வேலை இல்லாமல் காத்திருக்கிறவர்களுக்கு மறுபடியும் ஒப்பந்தத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் இந்த நாட்டில் நிர்வாகம் நடக்கிறது. 58 வயது ஓய்வு பெறும் வயதாக இருந்தது. அது ஏன் 59 ஆனது? ஏன்? பிறகு இன்னும் ஒரு ஆண்டு கூட்டி 60 வயதாக நீட்டித்த காரணம் என்ன? 58 வயதில் ஓய்வு பெற்றால் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும், காசு இல்லை. அதனால் அடுத்த ஆண்டு, இதனால் இந்த 2 ஆண்டுகளில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் நிற்கிற இளைஞர்கள், பட்டதாரி பிள்ளைகள் இந்த பணிக்கு வருவது 2 ஆண்டு தாமதமாகிறது. அதான் இங்க இருக்கிற சிக்கல். 14,000 ஆசிரியர் தேர்ச்சி பெற்று பிள்ளைகள் தேர்வு எழுதி 14,000 பேர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள், கொடுக்க முடியவில்லை. இப்போ 10-15 பேருங்கடாங்க தேர்வு எழுதி காத்திருக்கிறார்கள். இப்ப அரசு சொல்லுது உங்களுக்கு வயசு போயிடுச்சு அப்படின்னு. வயசை போக வச்சது நீயா அவனா? அவன் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் வேலையை கொடுக்காத நீ. யாராவது இங்க கூடியிருக்கிற என் உடன்பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் சொல்லுங்க, யாராவது ஓசி பஸ் கேட்டீர்களா? இங்க யாராவது? எந்த என் தாய், என்னை பெற்ற தாய் தந்தையர், என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது எங்களுக்கு மாசம் 1000 கொடுங்க என்று வெக்க மயிர் இல்லாம விளம்பரம் வேற. தொலைக்காட்சி திருப்பினா எனக்கு கண்ணாடி கண் சரியா தெரியல அம்மா, எனக்கு ஒரு கண்ணாடி. அம்மா அப்பா அடுத்த மாசம் நானே வாங்கி தர்றேன். அம்மா அந்த கிரைண்டர் மிக்சி இதாயிருச்சு அம்மா, அம்மா அடுத்த மாசம் நான் வாங்கி தர்றேன். எப்படி வாங்குவாய்? இப்போ ஐயா முதல்வர் மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி தரப்படுகிறது. உடனே இந்த அம்மா ஐஸ் பிள்ளை நடை இப்போ 2000. யாரு? எங்க அவங்க அப்பம்ட்டு காசா நம்ம அப்பம்ட்டு காசா? இது ஒரு இப்படி ஒரு ஆட்சி முறை. இந்த பக்கம் ஐயா எடப்பாடியை திருப்பினா மறுபடியும் அம்மா உணவகம், சோத்துக்கு இல்ல. இங்க பாருங்க, காலையில் காலை சிற்றுண்டி கொடுத்து படிக்க வைத்த ஆட்சி. 60 வருஷம் ஆண்டு என் பிள்ளை ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு வீட்டில் படிக்க வர முடியல. இப்படி ஒரு பிச்சைக்கார பரதேசி கூட்டமா எங்களை ஆக்கிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் போடுற உப்புமாவை உங்க வீட்டு பிள்ளை யாராவது படிப்பாங்களா? சாப்பிடுவாங்களா? யாராவது சாப்பிடுவாங்களா? இதுல 8000 டோக்கன் மகளிருக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மகளிருக்கு எம்பவர்மெண்டா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள், என்ன வேணாலும் வாங்கிக் கொள்வார். அந்த 8000 ரூபாய் டோக்கன் அம்மா துர்கா அவர்களுக்கும் அம்மா கனிமொழி அவர்களுக்கும் கொடுக்கப்படுதா? கொடுக்கப்படுதா? என்ன கொடுமை! எல்லாருக்கும் குடும்ப தலைவிக்கு 2000. ஐயா எடப்பாடி அவர்களுடைய மனைவியார் அம்மா அவர்களுக்கு 2000 கொடுக்கப்படுதா? கொடுக்கப்படுதா? என் தம்பி 2500, என் தங்கை சங்கீதாவுக்கு 2500 கொடுப்பாரா? என்னடே ஏன்டா இப்படி? எங்க நீங்க மானம் கட்டவங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை, எங்க மானத்தை கெடுக்கிறதா பிரச்சனையா இருக்கு. என்ன கொடுமை இது! எங்க இருந்து எடுப்பாய் பணத்தை? சொல்லிட்டு எடு. எங்க இருந்து எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? கடன் பெறுவ. எதை காட்டி கடன் பெறுவ? என் நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை, என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். எங்க அப்பன் நிலத்தை வீட்டை அடமான வைப்பது போல என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். 10.5 லட்சம் கோடி கடன். காரணம் ஒண்ணு சொல்லு. எதுக்கு கடன் பெற்றீர்கள்? ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். யாரை கேட்டு கடன் பெற்ற? எனக்கு தெரியுமா நீ கடன் வாங்கினது. ஆனா கடன் சுமை ரேஷன் குடும்ப அட்டைக்கு 2000, ஆனா அந்த அட்டையில 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எப்படி? அது யாரு பொறுப்பு? யாரு பொறுப்பு? யாரு? என்ன கொடுமை பாருங்க, கொடுமை. இப்போ அத்தால பண்ண நான் ஒன்று கேட்க விரும்புறேன். நான் போய் உங்க வீட்டில் ஒரு 10 லட்சம் ரூபாய் திருடிடுறேன். திருடும் போது நீங்க பார்த்துட்டியே, அம்மா நான் திருடிட்டேன் 10 லட்சம், உங்க பங்கு இந்தாங்க 10,000 கொடுத்தா வாங்கிட்டு என்ன சும்மா விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? இப்போ 2000 எதுக்கு? அது திருடினதுக்கு 10,000. இப்போ அடுத்து திருட போறதுக்கு முன்பணம், அட்வான்ஸ் டோக்கன்
8000 டோக்கன், 10,000 டோக்கன். எந்த மாதிரியான இந்த ஆட்சியை எப்படி அறிவு சமூகம் சகித்துக் கொள்ளுது? எப்படி? ஒரு வேலை, உழைப்பு, ஊதியம், வாழ்க்கை, வருவாய் வாழ்க்கை, இப்படிதான் ஒரு நாட்டை ஒரு தலைவன் கட்டமைக்கணும். இங்க வேலை இல்லை, உழைப்பு இல்லை, வருவாய்க்கு பதிலா இலவசம், ஃப்ரீ ஸ்கீம், அரிசி, பருப்பு, எண்ணெய், வேட்டி, சேலை, 8000, 10,000, கடைசியா வாழ்க்கை இல்லை. இலங்கையில நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நேபாளில் நடந்தது, இங்க நடக்காதுன்னு யாராவது உறுதியை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எழுதி வச்சுக்கின்ற 5-10 ஆண்டுகளில் மிகப்பெரிய கலவரத்தை இந்த நிலம் சந்திக்கும். ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை, புரட்சியை சந்திக்கும். அந்த புரட்சிக்கு தலைமை தாங்க போறவன் உன் மகன்தான் என்பதை நீ மனசில் வச்சுக்க. ஒரு பயணிக்க மாட்டேன், ஒரு பயணிக்க மாட்டேன். எல்லாத்தையும் மாத்தணும். இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. உங்க பிள்ளைகள் இந்த நிலையை மாத்தணும்னு நினைக்கிறோம். அவர்கள் நம்மை ஆளணும்னு துடிக்கிறாங்க. உங்க பிள்ளைகள் நாங்கள் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல பெருமையோடு உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க அங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கி விட முடியும்னு நினைக்கிறாங்க. நாங்க பணத்துக்கு வாக்கு, எங்கள் இனத்துக்கு தூக்கு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிப்பவர்கள். கேடுகட்ட பணநாயகத்தின் பக்கம் போகக்கூடாது என்று நினைப்பவர்கள். பணம் இருக்கிறவன் அரசியல் செய்ய முடியும், முதலாளி தான் அரசியல் செய்ய முடியும், செல்வந்தன் தான் அதிகாரத்துக்கு வர முடியும் என்றால் முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படும். உழைக்கும் மக்களுக்கான அதிகாரங்கள் இருக்காது. வெறும் 5 விழுக்காடு முதலாளிக்கான அதிகாரம், 95 விழுக்காடு மக்களுக்கான அதிகாரம் இருக்காது. அது மக்களாட்சிக்கு எதிரானதாக போய்விடும். அப்ப மாற்றணும். எப்படி மாற்றணும்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்கினால்தான் அது மாண்புமிக்க ஜனநாயகமாக, முழுமையான மக்களாட்சியாக இருக்கும். அதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், எண்ணினுமலை என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் 3 இலவச பக்கம் இருக்கிறார்கள். இலவசம், எல்லாம் இலவசம். தாலி இலவசம், மூக்குத்தி இலவசம், தோடு இலவசம், தொங்கட்டான் இலவசம், அரிசி இலவசம், பருப்பு இலவசம், படித்த இளைஞர்களுக்கு 4000, படிக்க கல்வி கடன் 20 லட்சம், இப்படி இலவச அறிவிப்புகள். அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று திட்டம், ஒரு வீழ்ச்சி திட்டம், ஒரு கவர்ச்சி திட்டம், வளர்ச்சி திட்டம் அல்ல. வளர்ச்சி திட்டம் அல்ல. வளர்ச்சி என்பது என்ன? 6800 கோடியை ஐயா 1,31,00,000 வங்கி ஐயா போட்டிருக்காங்க. அந்த 6800 கோடியை வைத்து தொழில் முதலீடு செய்து வேலை வாய்ப்பை உருவாக்கி அதில் நிலையான ஒரு வருவாய் பெறுவதற்கு, வேலை வாய்ப்பை கொடுத்து நிலையான வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பவன் தான் தலைவன். அதுக்கு பேர் தான் ஆட்சி. அந்த நாடு தான் வாழும் வளரும். வெறும் இலவசங்களை கொடுத்து ஏமாத்துகிற நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைந்து சிதைந்து சீரழியும். பல நாடுகள் சார்ந்திருக்குது, கண்ணு முன்னாடி நடந்திருக்குது. வெனிசுலா வீழ்ந்திருக்குது, இலங்கை, பங்களாதேஷ், நேபாள் சிதைஞ்சிருக்குது. அந்த நிலை வராமல் எச்சரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளின் கருத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மாற்ற முடியுமா? சரி செய்ய முடியுமா? சரித்திரத்தை எங்களுக்கு படிப்பித்த எங்க ஆசிரியர் பெருமக்கள் நினைத்தால் சரித்திரத்தை மாற்றி படைக்க முடியாதா? வரலாற்றை படித்த என் பிள்ளைகள் வரலாற்றை படைக்க முடியாதா? வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நீங்கள் வரலாற்றை படித்த பிள்ளைகள் தானே, உண்ணின வரலாறு அல்ல, உலக வரலாற்றை படித்தவர்கள் தானே. நம்மால் மாற்றி படைக்க முடியாதா? படிக்க முடியாதா? கற்றறிந்த மருத்துவ பெருமக்கள், மாண்புமிக்கவர்கள் எத்தனை பேர்? இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள் எத்தனை பேர்? கல்வியில் பள்ளி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் எத்தனை லட்சம் பேர்? உள்ளங்கையில் ஊடகத்தை வைத்துக் கொண்டு உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாட்டு நிர்வாகத்தையும் கவனிக்க தவறுகிறீர்களா? மலேசியா, சிங்கப்பூர் இப்படித்தான் இருக்கிறதா? ஒரு வளத்தை வைத்துக் கொண்டு சிங்கப்பூர் செல்வத்தில் சிறப்பாக, ஊழல் லஞ்சமற்ற நாடாக, ஏழ்மை வறுமையற்ற நாடாக, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிற நாடாக எப்படி உயர முடிகிறது? கல்வியில் உலகத்தரத்தில் 3வது இடத்தை எப்படி தொட முடிகிறது? ஒரு சின்ன நாடு பின்லாந்து, அவன் எப்படி உலகத்தரத்திலே முதலிடத்திலே நிற்க முடிகிறது?
கியூபா வெறும் கரும்பை வைத்துக் கொண்டு தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி அடைய முடிகிறது? கல்வி அரசிடத்திலே, மருத்துவம் அரசிடத்திலே, போக்குவரத்து அரசிடத்திலே, மின் உற்பத்தி விநியோகம் அரசிடத்திலே, குடிநீர் விநியோகம் அரசிடத்திலே. நம் நாட்டில் இது எல்லாம் தனியார் இடத்திலே. ஏன் ஏன் அவனால் முடிகிறது? வெறும் கரும்பை வைத்துக் கொண்டு நாட்டில் தற்சார்பு பொருளாதாரத்தில் நிற்க முடிகிற நம்மால் இவ்வளவு வளம். கடல் இல்லையா, மலை இல்லையா, காடு இல்லையா, நிலம் இல்லையா, ஆடு இல்லையா, மாடு இல்லையா, கோழி இல்லையா, கரும்பு இல்லையா, வாழை இல்லையா, தென்னை இல்லையா, பனை இல்லையா, மா இல்லையா, பலா இல்லையா, கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், கீரை எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? அறிவில்லையா? உழைக்க உடலிலே ஆற்றல் இல்லையா? பிறகு ஏன் என் வீடு முழுக்க வறுமையும் பயிர் நிறைக்க பசியும் இருக்கு? ஏன் இருக்கு? ஏன் ஏழ்மை வறுமையில் இருக்கு? ஏன் இலவசத்துக்கு கையேந்த வேண்டிய நிலைமை இருக்கு? எதனால்? எதனால்? இந்திய நிலத்தில் 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் ஏன் படுக்க செல்கிறார்கள்? பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு ஏன் உறங்க செல்கிறார்கள்? யாரிடத்தில் பதில் உண்டு? நாளா இந்த சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று குழந்தைகள் நலம் என்று நிதி ஒதுக்குகிறார்களே, அந்த நிதி எங்கே எங்கே போகிறது? யாருக்கு போகிறது? அப்ப ஏன் தொண்டு நிறுவனங்கள் இவள் பெயர் குஷி பூஞ்சொருவை விட்டு ஊட்டச்சத்து இல்லாமல் இப்படி கிடக்கிறாள்? இவள் உங்கள் பிள்ளைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் சம்பளத்தின் மாதம் 500 ரூபாய் எங்களுக்கு கொடுங்கள் என்று தொண்டு நிறுவனங்கள் ஏன் கையேந்துகிறது? இதை நான் பார்க்கிறேன், பதறுகிறேன். ஆட்சியாளர்கள் யாரும் பார்க்கவில்லையா? தேசத்தின் எதிர்காலம் இந்த பிஞ்சுகள் இல்லையா? சோத்துக்கு வழி இல்லாமல் பச்சை குழந்தைகளை வதங்க போட்டுவிட்டு வாட போட்டுவிட்டு வளர்ச்சி பற்றி பேச வெக்கமா இல்லையா? எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறார்கள் இந்த நாட்டை? எங்கே கொண்டு போய்? சோலைவனமாக இருக்கிற நாட்டை விட்டு பாலைவனத்துக்கு நாட்டு பிள்ளைகள் வேலை தேடி போவது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய கேவலம். மாற்றணும், மாற்றணும். எங்கிருந்து? என்னிலிருந்து. எங்கிருந்து? உன்னிலிருந்து. எங்கிருந்து? நம்மிலிருந்து மாற்றணும். எந்த மண்ணிலிருந்து? இந்த காரைக்குடி மண்ணிலிருந்து மாற்ற வேண்டும். இங்கிருந்து ஒவ்வொருத்தன் இதயத்திலிருந்து எழ வேண்டும். அன்பு சொந்தங்களே, மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். அந்த சிந்தனை தான் மாற்றத்திற்கான மகத்தான சிந்தனை. எப்படி சிந்தனை? எந்த இடத்தில்? எந்த இடத்தில்? எனக்கு சேவை செய்ய வருகிறவன் ஏன் எனக்கு காசு தர வேண்டும் என்ற கேள்வி எழுமானால் அதுதான் விழிப்புணர்வு, அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை. இலவசம் கொடுக்கிறார்கள், இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்ற கேள்வி எழுமானால் அதுதான் புரட்சிகர மாறுதலுக்கான சிந்தனை, அதுதான் விழிப்புணர்வு. கற்ற கல்வி எதற்கு பயன்படுகிறது? உங்களிடத்தில் கேட்கிறேன். அண்மையிலே கேரளாவில் தேர்தல் முடிந்தது. கேரளாவில் யாராவது வாக்குக்கு காசு கொடுத்து பார்த்தீர்களா? யாராவது இலவச அறிவிப்பு? இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட், இங்கே இருக்கிற காங்கிரஸ், இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா இங்கே இலவசம் அறிவிக்கிறது, அங்கே அறிவித்து பார்த்தீர்களா? வாக்குக்கு காசு கொடுத்து பார்த்தீர்களா? வாங்க மாட்டான். இலவசம் அறிவிச்ச கட்சி தோற்று போகும். வாக்குக்கு காசு கொடுத்தால் விரட்டி அடிப்பார்கள். ஏன்? கல்வி அவனுக்கு பயன்படுது. அவன் முழுமையான ஜனநாயகவாதியாக இருக்கிறான். நாம் பணநாயகவாதிகளாக மாறி போய்விட்டோம். இது எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களை தேர்வு செய்கிற தேர்தல் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதுவரை அப்படித்தான் நடந்ததா? நீங்கள் அப்படித்தான் 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களை தேர்வு செய்திருக்கிறீர்களா? அப்படித்தான் நடந்திருக்கிறதா என் பெற்றோர்களே? அப்படித்தான் என் உடன் பிறந்தார்களே? உங்களால் சொல்ல முடியுமா? குடிக்க வைத்து இதுவரை இந்த நாட்டில் 20 லட்சத்திற்கு 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட நம் அக்கா தங்கைகளை தாலி அறுத்திருக்கிறார்கள். தாலிக்கு அறப்பவன் தங்கம் கொடுத்தார்கள், சாதனை என்று பேசினார்கள். குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான தாலியை அறுத்தார்கள். அது சாதனை இல்லையா? அதை பேசுமா இந்த அரசு? நீங்கள் இந்த தேர்தலில் தலைவர்களை தேர்வு செய்ய போகிறீர்களா? குடிக்க வச்சு தாலி அறுப்பவர்களை தேர்வு செய்ய போகிறீர்களா? யாருக்கான தேர்தல் என்பதை முடிவு செய்யுங்கள். எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களா? உங்களை ஏமாற்றி, இலவசத்தை கொடுத்து ஏமாற்றி, நாட்டை கடலில் மூழ்கி செய்து படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி 70 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அடுத்து வந்தால் இன்னும் 30 லட்சம் பேர். 3500 வேலைதான், 3500 வேலைதான். 50 லட்சம் பேர் வேலைக்கு எழுதுகிறான். 3500 வாய்ப்பு தான் இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க? அதை நோக்கி நகரல. அந்தந்த தேவைக்கு எதையாவது கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்று பதவியை தக்க வைக்க நினைக்கிறானே ஒழிய. சரி, இப்ப நம்ம அன்பு ஐயா மாங்குடி ஐயாட்டே கேட்போம், உங்க மூலமாக கேட்போம். கடந்த 5 ஆண்டுகளில் செய்யாத ஒரு நல்லதை இப்போது இந்த 5 ஆண்டு வென்று வந்து என்ன செய்வீர்கள்?
அந்த 5 ஆண்டில் செய்த ஒரு நல்லதை சொல்லுங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட சொல்லிட்டு ஊருக்கு போயிடும். சொல்லுங்க சொல்லுங்க. அவர் ஒரு குரல் செய்தியை நம்பியோட போட்டு காமிச்சான். ஒரு குரல் செய்தி அவருக்காக வாக்கு கேட்கிறவர் பேசுறாரு. ரொம்ப நல்லவர், மாங்குடி, ரொம்ப எளிமையானவர். கால் செருப்பு கூட இல்லாம தான் நடப்பாரு. எளிமையானவர். அவரு உங்க பிரச்சனைய அவர்கிட்ட நேரடியா வந்து சொல்லலாம். 5 வருஷம் ஆண்டு அந்த பிரச்சனை எதுக்கு இருக்கு அவர்கிட்ட போய் சொல்லலாம். ஐயா, எங்களுக்கு பிரச்சனையே நீங்க தான். 5 வருஷமா ஆட்சி செய்து அதிகாரத்தில் இருந்துட்டு பிரச்சனையை வந்து சொல்லலாமா? ஏன் பிரச்சனை இருக்குது? 5 வருஷத்துல தீர்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பிரச்சனை? திமுக இந்த கட்சிகள் தேர்தல் நேரத்தில் நம்ம மேல ஒரு பாசம் வரும் பாரு. மகளிருக்கு 8000 டோக்கன், நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், என்ன வேணாலும். இப்ப 8000 டோக்கன் வாங்கிட்டு போய் அந்த வாசன் கண் மருத்துவமனை உன் பேர் கேள்வி வாங்கிட்டான். ஐயா, முதலமைச்சர் சொல்லிட்டாரு கடையில கொடுத்துட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த கடையை வாங்கிட்டு வா போ, இந்த பாலாஜி மெடிக்கல்ஸ் வாங்கிட்டு வா போ. நம்ம மொத்த டோக்கனே ஐயாட்ட கொடுப்போம். அறிவாலயத்தன்மை பேர் எழுதி வைக்கிட்டோம். எழுதிடுமா? என்ன தேவை பேசுறது? 8000 டோக்கன் எங்க இருந்து கொடுப்பீங்க? 8000 எப்போ வாங்குறது? எப்படி பாருங்க, அக்காட்ட காசு கொடுத்து போயிடறாங்க. நீங்க போட்டுங்க, நான் அக்காட்ட காசை கொடுத்துட்டு போயிடுறேன். எப்படி நம்ம பெண்களை எந்த அளவுக்கு இந்த திமுக, அதிமுக, இந்த காங்கிரஸ், பிஜேபி மதிக்கிடுதுன்னு பாருங்க. பெண்களையே குறிவைக்கும். உங்களுக்கு மிக்சி, உங்களுக்கு கிரைண்டர், உங்களுக்கு ஃப்ரிட்ஜ், 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய், உங்களுக்கு வேட்டி சேலை, உங்களுக்கு மாசம் 2000, 2500. பெண்களுக்கு தாலி. இப்போ இதை குறிவிச்சு இந்த வாக்கை நம் பெண்களை மதிப்பது, நம் குலதெய்வங்களை போற்றுவதற்கு பதிலாக இழிவுபடுத்தி, அசிங்கப்படுத்தி, தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக்கிட்டு, இதுல ஐயா வேற தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன், தலை நிமிர விடமாட்டேன்னு சொல்லுங்க. ஏற்கனவே அவன் குடிச்சு தொங்கிதான் போயிருக்கு. தலை இப்படிதான் கிடக்குறான். வேட்டி எங்க விழுந்துச்சுன்னு தெரியாம கிடக்குறான். இதுல அவர் ஒரு தடவை மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, இதெல்லாம் யார் சொன்னது? கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது. அதற்காக நம் மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க போராடி இன்னுயிர் நீத்த அதை இவங்க எடுத்துக்கிட்டு மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க. சரிதான், அதை உங்ககிட்ட இருந்து காப்பாற்றத்தான் நாங்க இப்படி போராடிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட இருந்து? மொழி எங்கடா இருக்கு? என் மொழி எங்க இருக்கு சொல்லு. எங்க இருக்கு? எங்கேயாவது இருக்க? எங்க இருக்கு? மல்டி ஸ்பெஷாலிட்டி, மல்டி அடிக்கிறான் பல்டி. தமிழ்ல எழுத்து தமிழ், உச்சரிப்பாங்களாம் தங்கிலீஷ், தமிங்கிலம். நான் தமிழன் இல்லை, நீனும் தமிழ் இல்லை, தமிங்கிலம். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னட, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கு, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளி, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து துளுவர், தமிழோடு ஆங்கிலம் கலந்து நாங்கள் தமிழ்கிழர்கள், தமிழர்கள் கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு பேரை மாற்றி தமிழ்கிழ நாடு என்று அறிவித்து விடுவேன். ஏனென்றால் இவர்கள் தமிழர்கள் ஆகிவிட்டார்கள். கொடுமடா சாமி, கொடுமை. இதுல எங்க ஐயா திடீர்னு எங்கிட்ட மோதாதே அது பாட்டு கேட்டியா? நான் ராசாதி ராசானாடா, இதை மாத்தி பாடவா? இது எது? தந்தை பெரியாறு தமிழ்நாடுடா, இது அண்ணாவின் கோட்டடா. இது ராஜராஜ சோழன், சேர சோழ பாண்டியன் கோட்டை கிடையாது. இது பூலித்தேவை மருதுவண்டி கோட்டை கிடையாது. இந்த மானங்கட்ட வயலுக்கு கூட்டம் தான் அது. கோட்டை என்ன கோட்டை? என்ன கோட்டை இது? என்ன கோட்டை? யாருடைய நாடு இது? ஈவேராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வரமுறம் பட்டா போட்டு எடுத்துக்கிட்டு அந்த பெரியார் மண், ஈவேராமன் வெறிய தட்டி விட்டுற போறேன். பெரியாரே எனக்கு மண்ணு தான். இங்க அவன் புதைச்சிருக்கிறத என் தாய் மண்ணில் தான். சும்மா பெரியாரின் தமிழ்நாடு எப்படி பெரியாரு? தமிழ் சனியன் விட்டோலி, தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னா பேசுறவன் நான் காட்டுமிராண்டி. அப்புறம் எப்படி அவர் நாடு? இது என் நாடு, மூவேந்தர் முரசரை நாடு. தாய் முளைப்பால் மானம் வீரம் உண்ட நாடு இது.
முத்துக்கடல் முரசறையும் நாடு, நீ முன்னேறுவாய் தமிழா. தமிழ் மறவா என் மறவானோடு புரட்சி பாவலன் பாடுறான். சும்மா வந்துக்கிட்டு அவரே மரம்லாம். இது பெரியார் மண், இது தந்தை பெரியார் தமிழ்நாடு. தமிழை சனியை விட்டொழி. தமிழ் படிச்சா பிச்சை இடைகள் ஆகிவிடுமா? தலைவர் தமிழர் தலைவர், நாடு தமிழ்நாடு, தமிழ் சனியன், தமிழ் பேசுற வெங்காட்டு மிராண்டி. சேட்டை தானே இதெல்லாம், சேட்டை தானே. எத்தனை நாளைக்குன்னு பார்ப்பேன். திராவிடம் என்கிற சொல், திராவிடர் என்ற அடையாளம் எதுவும் இல்லாம இந்த மண்ணில் நான் ஒழிக்கல. நான் பிரபாகரன் மகன். புரட்சியாளர் அம்பேத்கர் என் மீது சுமத்தப்பட்ட சாதி இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேல்கிறார். அப்படி என் மீது சுமத்தப்பட்ட திராவிட இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானது. ஒழிக்கிறனால என்பது நீ பெரிய நேர்மை தானே. எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? லைட்டை அணைச்சிக்கிட்டு விடிய விடிய 3000 கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா இருட்டுக்கிட்டுகளை திருட்டு வழி பிடிச்சி ஐ வைக்க பயிலுங்க. அப்படியே முக்காடை போட்டுக்கிட்டு ஒரு நேர்மையாளன் நில்றா, எங்களை மாதிரி நில்றா. காசு தர முடியாது ஓட்டுக்கு. இலவசம் கிடையாது. கட்டணம் இல்லாமல் 3 தான் தருவேன். எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணி தருவேன். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுவேன். வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் உனக்கு தடை இல்லாமல் தருவேன். 1 ரூபா காசு வாங்காம. 3 தவிர எதுவும் இலவசம் கிடையாது. கிடையாது. சொல்லு சொல்லு. நீ நேர்மையால என்னை மாதிரி ஒத்தையாவா சண்டைக்கு வா. 22 கட்சி, அதுக்கு மேல இல்ல. இந்த புலி வருது வாங்க எல்லாரும் என் மேல ஏறி படுத்துக்கிறங்க பாதுகாப்பாங்கிற மாதிரி கீழே படுத்துக்கிறாரு. எல்லாரும் ஏறி மேல படுத்துக்கிறாங்க. எந்த புலி வருது? இந்த புலி வருது, விடுதலை புலி வருது. அதனால புலி வருதுன்னு இவர் 15 ஐயா எடப்பாடி, இது 22. அதுக்கு மேல இல்ல கட்சி. அவர் புதுசா வந்தவர். ஆட்சியில் பங்கு கூட்டணியில் வா, என்னை பிடிச்சி தொங்குனாரு. ஒருத்தன் வரல. கடைசியா என்ன பண்ணு தெரியல. ஒரே ஒருத்தன் உட்கார்ந்து கடிதத்தால் கட்சி வச்சிருந்தான். பல துணியை வாங்கி ஒட்டு போட்ட சட்டை மாதிரி தச்சு போட்டுக்கிறாப்புல. ஒரே துணியில சட்டை போட்டு தச்சு போட்டுக்கிறேன். உன் மயம் மட்டும்தான். எவனையும் நம்பல, எவனையும் சாரல. என் மக்களை நம்பி, என் சொந்தங்களை நம்பி தானிச்சு துணிந்து தனித்து நிற்கிறோம். தனித்துவத்தோடு நிற்கிறோம். உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்க நிற்கிறோம். பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, கொலை கொள்ளை இல்லாத, வறுமை ஏழ்மை இல்லாத ஒரு நாட்டை படைக்க உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நீங்கள மாதிரி உங்களை ஏமாத்தணும்னு நான் வரல, மாத்தணும்னு வரேன். ஏமாத்துறதுன்னா எல்லாரும் இலவச அறிவிப்புகளை அறிவிக்க முடியாதா? சொல்ற மாதிரி சிரிப்பேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறேன். மொட்டை மாடியிலே ஹெலிகாப்டர் நிறுத்த உனக்கு ஹெலிபேடு கட்டி தர்றேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தரேன். நான் சொல்லும் போது மட்டும் சிரிக்கிற, அவங்க சொல்லும் போது ஏன் சிரிக்க மாட்டுற? எப்படி இருக்குவாரு? கேவலப்படுத்துறான் நம்மளை, கேவலப்படுத்துறான். இந்த நாட்டில் நான் ஒருத்தன் தான் இலவசத்தை எதுக்கிறேன். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி கேட்டிருக்காரு, ஏன் அப்படி ஃப்ரீ ஸ்கீம்னு போட்டு இப்படி நாட்டை நாசம் பண்றீங்க? எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஐயா, அவர் யாரு? வெங்காய நாடு பேசியிருக்காப்புல. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் இலவசத்தை விரும்பல. அவங்க வேலை தான் கேட்குறாங்க, வேலைக்கேற்ப சம்பளம் தான் கேட்குறாங்கன்னு ஆட்சிக்கு வந்தோன்னு இலவச ஆட்சிக்கு வர்றதுக்கு அறிவிச்சிட்டோம். 2016 நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம். ஐயா கருணாநிதியும் பேசுனாங்க, ஐயா ஸ்டாலின் பேசுனாங்க, அம்மையார் கனிமொழியும் பேசுனாங்க, தம்பி உதயநிதியும் பேசுனாங்க. தோத்து போயிட்டாங்க. அம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க தோத்ததுக்கு டாஸ்மார்க்கை மூடுவேன்னு சொன்னதுனால குடிகாரன் யாரும் ஓட்டு போடல. மதுப்பிரியர்கள் யாரும் ஓட்டு போடல. என்ன அடுத்து அதுக்கப்புறம் வாயே திறக்கல. இந்த 3 பேர் நிற்கிறாங்கல்ல, யாராவது வந்து நான் மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லி பார்த்துருக்கல? சொல்ல மாட்டாங்க. சாராய கடையை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசுவது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் ஏதாவது இருக்கா? நிறைந்த போதையை நாடெங்களும் உழவ விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு, கொலை கொள்ளை வன்முறை தடுப்பு என்று பேசுவது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவு சமூகம் யோசிச்சு பார்க்கணும். எனவே
அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள், என்னருமை பெற்றோர்கள், என் உயிரினிய உடன் பிறந்தார்கள், நீங்கள் இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான களமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாடெங்கிலும் காரைக்குடியில் ஒரு ஓரத்தில் இன்னும் உங்கள் மகன் பேசுகிறேன் நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ் குடிக்குமாகத்தான் உங்கள் மகன் இதை பேசுகிறேன். நீங்கள் படித்த பிள்ளைகள், நீங்கள் நினைத்தால் ஒரு மகத்தான மாற்றத்தை இங்கே கொண்டு வர முடியும். ஒரு தம்பி ஒரு கவிதை போல எழுதியிருந்தான், இங்கே படித்தவனுக்கு மதிப்பில்லை, நடித்தவனுக்குத்தான் மதிப்பு இருக்கிறது. காரணம், படித்தவனும் நடித்தவனை நாடாள கூப்பிடுவதால் படித்தவனுக்கு மதிப்பில்லை என்று. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் நடிப்பவர்களை தேடி தேடி இந்த நாட்டில் பிறக்கிறதுக்கு அரிதாக பிறந்த மகத்தான தலைவன் நம் அப்பன் நல்ல கண்ணுவை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அவனை 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மகானை யார் என்று தெரியாமல் தோக்கடித்து, அவர் சட்டமன்றத்தின் தோக்கடித்தீர்கள், பாராளுமன்ற தோக்கடித்தீர்கள். 7 ஆண்டுகள் நாட்டு விடுதலைக்கு சிறையில் இருந்த மகனை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட வெல்லவன், விடுதலை போராட்டத்தில் ஒரு நாள் கூட பங்கெடுக்காதவனை 25 ஆண்டுகள் ஆள வைத்து எல்லாரையும் கடற்கரையில் சமாதி கட்டி படுக்க வைத்தீர்கள். என்னவோ ஒண்ணு. எனவே என் அன்பு பெற்றோர்கள், நான் எனக்கு ஓட்டு கேட்கல, உங்களுக்கு தான். என் வெற்றி இல்லை. நீங்க கைச்சினத்துக்கு போட்டிய மாங்குடிக்கு அவர் வென்றாரு, நீங்க தோற்றீர்கள். சகோதரர் கார்த்தி சிதம்பரத்துக்கு போட்டிய அவர் எம்பியானார் வென்று, நீங்க தோற்று போனீங்க. ஐயா பா சிதம்பரத்துக்கு போட்டீங்க, நானே கைச்சினத்துக்கு வேலை செஞ்சு எங்க அம்பாலாம் காங்கிரஸ் தான் போட்டோம், பல முறை அமைச்சரானாரு, அவர் வென்றாரு, நீங்க தோற்றீர்கள். ஒன்றும் கிடையாது. 3 முறை மத்தியிலே அமைச்சராக இருந்தவருடைய உறுதி அவனையாவது காட்டியிரு. சொல்லுப்பா, சொல்லு. 3 முறை இந்திய நாட்டின் பெருநாட்டினுடைய நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர் இருந்தார். காரைக்குடின்னு ஊரு எங்க இருக்குன்னு அவனுக்கா தெரியுமாங்க? ஒரு பதவியில் இல்லாத மகன், சாதாரண மகன், காரைக்குடியில போட்டின உடனே உலகத்துல காரைக்குடி தெரியாத ஒருத்தர் இருக்கானுங்க. எனக்கே தெரியாது. இந்த மகனை வெல்ல வைக்க ஜப்பான்ல இருந்து, துபாயில இருந்து, அமெரிக்கால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, ஹாங்காங்ல இருந்து, அரபு நாட்டில இருந்து, லண்டன்ல இருந்து, ஈழத்திலிருந்து, இலங்கையிலிருந்து, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் இங்க வந்து ஊடுருவிய பிள்ளைகள் வெயில்ல நின்று வெல்ல வைக்க நினைக்கிறான். ஏன் என் வெற்றி அவன் வெற்றி, என் வெற்றி உன் வெற்றி, என் வெற்றி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி. அதனால அவன் நினைக்கிறான். அதனால மாற்றத்தை எங்களிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம், இந்த மண்ணிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம். வாக்கு என்பது நம்மை காக்கணும், நம் மொழியை காக்கணும், நம் இனத்தை காக்கணும், இனத்தின் மானத்தை காக்கணும், மண்ணை காக்கணும், மண்ணின் வளத்தை காக்கணும், மக்களை காக்கணும், மக்கள் நலத்தை காக்கணும், மலையை காக்கணும், காட்டை காக்கணும், மேட்டை காக்கணும், கடலை காக்கணும், எல்லாவற்றையும் காக்க வேண்டும். வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். அதற்கு உங்கள் வாக்கு பயன்பட வேண்டும். வாக்கு என்பது ஜனநாயகத்தில் வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக என் அன்பு சொந்தங்கள் தூக்க வேண்டும். அதுதான் மாற்றம். மறுபடியும் வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு அதே கை சின்னத்தில், அதே உதயசூரியனில், அதே இரட்டலையில், அதே தாமரையில் செலுத்துவது என்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம். பெரிய ஏமாற்றமாயிரும். அதனால அறிவு சமூகமே, என் அன்பு பெற்றோர்களே, என்னினும் இளைய என் தம்பி தங்கைகளே, இந்த நாடு உங்களுடையது. என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, இந்த நாடு உங்களுடையது. உங்கள் நாட்டை வளமையான எழுச்சியான புரட்சிகரமான ஒரு நாடாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒற்றை விரலில் அது இருக்கிறது. இந்த ஒற்றை விரலை வைத்துக்கொண்டு உலகம் திரும்பி பார்க்கிற மகத்தான மாறுதலை இந்த மண்ணில் இருந்து உங்களால் தொடங்க முடியும். தொடங்குங்கள். அதை 23ஆம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கிலே இருந்து வரலாற்றை படையுங்கள், புதிய வரலாற்றை படையுங்கள். கை சின்னம் வெல்வது சாதாரணம், ஒரு நிகழ்வு. தாமரை வெல்வது ஒரு நிகழ்வு. உதயசூரியன் வெல்வது ஒரு சம்பவம், ஒரு செய்தி, ரெக்டால ஒரு செய்தி. உங்கள் மகன், உங்கள் பிள்ளைகள் விவசாயத்தின் சின்னத்தில் நின்று வெல்வது சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில்
மாபெரும் புரட்சி. எளிய பிள்ளைகள் வந்தார்கள், எந்த பின்புலம் இல்லை, வாரிசு இல்லை. ஐயா சிதம்பரம் மகன், அதை தவிர அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு இந்த எம்பி ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உதயநிதி ஐயா ஸ்டாலின் மகன், அதை தவிர அவர் எம்எல்ஏ ஆகி துணை முதல்வர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஐயா ஸ்டாலின் கருணாநிதி ஐயா மகன், அதை தவிர வேற ஏதாவது தகுதி? ஒருத்தனுக்கு மகனா பிறக்கிறதுனாலேயே உயர்ந்த பதவி கிடைச்சிரும்னா அதுதான் கொடிய சனாதனம், அதுதான் கொடிய சனாதனம். இந்த வீட்டில் பிறகுனாலே எனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அதுதான் கேடுகட்ட சனாதனம். அதை ஒழிக்கணும். முதல்ல இவங்க வீட்டில் இருக்கிற சனாதனத்தை ஒழிப்போம், பிறகு நாட்டில் இருக்கிற சனாதனத்தை ஒழிப்போம். அதனால என் அன்பு சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், இந்த தேர்தலை கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துவோம். மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்துவோம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க. நம்முயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.